Hello. So, MAINS 2026 General Studies Paper 1, 2, 3, 4 எல்லாமே சேர்த்து கலெக்டிவாக ஒரு லேட் ரியாக்ஷன் வீடியோ தான் நம்ம போடுறோம். இது ஃபஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ இல்லை. ஏன் லேட் ரியாக்ஷன் வீடியோ போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லா கொஸ்டின்ஸையும் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணணும். ப்ளஸ் நம்மளோட டெஸ்ட் பேப்பர்ஸில் இருக்கிற கொஸ்டினெல்லாம் எடுத்து டேலி பண்ணணும், எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதுனால பர்பஸாகவே கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக போடலாங்கிறது தான் நம்மளோட இன்டென்ஷன். ஏன்னா எப்படியும் ஃபஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ போட்டாலுமே இது இனிமேல் வர்றவங்களுக்கு பெருசாக யூஸ் ஆக போகிறதில்ல. அண்ட் ஆல்ரெடி மெயின்ஸ் எழுதுகிறவங்க பெருசாக ஃபஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போகிறதும் கிடையாது. ஸோ ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு யூஸ் ஆகணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஒரு அனலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக போடலாம். அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த லேட் ரியாக்ஷன் வீடியோ போடுறோம். ஸோ திஸ் இஸ் லேட் ரியாக்ஷன் வீடியோ, நாட் ஃபஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ, ரைட்? ஃபைன், குட். ஸோ இப்போது ஓவராலாக ஃபஸ்ட்டு நான் அந்த 4 பேப்பரையும் குவாலிஃபை பண்ணிடுறேன். ஜிஎஸ் பேப்பர் 1 மாடரேட் பட் ஈஸி, மேனேஜபிள் தான், ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. ஜிஎஸ் பேப்பர் 1 மாடரேட் தான், ஆனால் அதே சமயத்தில் ஈஸி தான். ஜிஎஸ் பேப்பர் 2 மாடரேட் பட் கண்டென்ட் ட்ரிவன் பேப்பர், ரொம்ப முக்கியம். மாடரேட் பட் கண்டென்ட் ட்ரிவன் பேப்பர் அண்ட் ஹென்ஸ் it is to an extent difficult paper also, GS2. Then GS3 ங்கிறது என்னன்னா moderately difficult paper. எப்போவுமே GS3 அப்படி தான் இருக்கும். ஏன்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப டைனமிக்காக, ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ் சென்ட்ரிக்காக, ஸ்டாட்டிக்கையும் டைனமிக்கையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ GS3 ஒரு மாதிரி மிக்ஸ்டு தான் இருந்தது. ஸோ இது மாடரேட்லி டிஃபிகல்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். இட்ஸ் நாட் தேட் ஈஸி. தோ சர்டைன் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது சூப்பர்ஃபிஷியலாக ஈஸியாக இருந்தாலும் எழுதும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பிகாஸ் பேசிக்ஸ் நீட்ஸ் டு பி மிக்ஸ்டு வித் த கரண்ட் அஃபேர்ஸ். இதுதான் GS3யோட நேச்சர். GS4 ஆல் டுகெதர் சர்ப்ரைஸ் ஃபேக்டர். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக கேட்குற GS4 டைப் கொஸ்டின்ஸ் இல்லாமல் இந்த வருஷம் GS4 டைப் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃப்ரேமிங் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இட்ஸ் நாட் டஃப்னு சொல்ல மாட்டேன், பட் ரொம்ப டைம் கன்சியூமிங், டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய இஷ்யூ. எப்போவுமே GS4 டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். அதுவும் கேஸ் ஸ்டடீஸ்லாம் அந்த பிரச்சனை ரொம்பவே விசிபிளாக இருக்கும். பட் இந்த டைம் என்னென்னா தியரி கொஸ்டின்ஸே கொஞ்சம் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ GS4 ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் தான். அண்ட் எஸ், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேப்பர் தான். டிஃபிகல்ட் இன் த சென்ஸ் நாட் ஜஸ்ட் தியரிட்டிக்கல் அப்படின்ற டைமென்ஷனில் இல்லை. த வே ஆஃப் ஃப்ரேமிங் அண்ட் த டிமாண்ட் அண்ட் த டைம் கன்சம்ஷன் பேட்டர்ன், இது தான் இங்கே மெயினாக ஒரு க்ரைட்டீரியாவாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ GS4 கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது, கொஞ்சம் டஃப்பான பேப்பர் தான் GS4, ரைட்? ஃபைன். ஸோ ஓவராலாக இந்த 4 பேப்பரையும் இப்படி தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். இப்போது GS பேப்பர் 1 அதில் என்ன சர்ப்ரைஸ் இருந்துச்சுன்னா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஒன்றுமே கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்லாம் தெரியாது, ஒன்றுமே கேட்கல. ஜாகிரஃபியில் கிட்டத்தட்ட ஒரு 100 மார்க்ஸ் கேட்டாங்க. மாடர்ன் இந்தியா ஓரளவுக்கு டீசெண்டாக கேட்டிருந்தாங்க. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் சொசைட்டி, இவ்வளோதான். எப்போவுமே அது அப்படி தான். UPSCயில் என்னென்னா, அவன் இதை கேட்பான் அதை கேட்பான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அவன் ஏன் இதை கேட்கல அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவன் எதை வேணால் கேட்பான், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடியாக இருக்கோமா அப்படிங்கிறதான் இங்கே ஃபேக்டர். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா GS பேப்பர் 1 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சிம்பிளாக டைரெக்டாக தான் இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக டெப்த்து தேவைப்பட்டது ஆன்சர் எழுதுறதுக்கு. ஏன்னா அந்த கொஸ்டின்ஸோட ஃப்ரேமிங் அப்படி. இப்போது இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபரன்ஸ் GS பேப்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜாகிரஃபிக் கொஸ்டின்ஸாக மற்ற எல்லா கொஸ்டினுமே எங்கேயோ ஒரு வகையில் டைரெக்டாகவோ இன்டைரக்டாவோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் மிக்ஸ்டாகவே தான் இருந்தது. ஸோ அதை ரொம்ப கண்கூடாகவே பார்க்க முடிஞ்சது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் மிக்ஸ்டானா ஐ மீன் லைக் கொஞ்சம் கான்செப்சுவல், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிலாசபிக்கல் இன்டர்லிங்கேஜஸ், ஐ மீன் வித் ரெஸ்பெக்ட் டு த இந்தியன் திங்கர்ஸ் கான்டெக்ட்லேயுமே அது கொஞ்சம் நல்லா ஃப்ரேமிங்கே நல்லா இருந்தது. GS பேப்பர் 1 ஜாகிரஃபி கொஞ்சம் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் தான். பட் ஃபேக்சுவலோட கொஞ்சம் டைனமிசம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப பேஸாக தான் இருந்தது, அவ்வளோ டஃப்பு கிடையாது ஜாகிரஃபி. அண்ட் மற்ற எல்லா கொஸ்டினுமே கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்சடாக தான் இருக்குது. அதாவது பேசிக், கரண்ட் அஃபேர்ஸ், லிங்க்டு வித் த சொசைட்டி, கவர்னன்ஸ், என்விரான்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி
ஒரு மாதிரி மல்டி டைமென்ஷனல் மிக்சிங் இருந்தது ஃப்ரேமிங்கில். ஸோ அதுதான் வந்து ஜிஎஸ் ஒன்னோட நேச்சராக இருந்தது. அண்டு ஜிஎஸ் ஒன்னில் சில கொஸ்டின்ஸ் நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பேப்பர்ஸ்லேருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆன கொஸ்டின்ஸ். என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அசோகன் inscriptions, analyze the impact of அசோகன் inscriptions for reconstructing Mauryan history. இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் கேட்டிருந்தோம், பட் வேறு மாதிரி ஃப்ரேமிங்கில் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபுஜுவாரா எஃபெக்ட் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான். தென் மெக்காலே மினிட்ஸ் அகெயின் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின். தென் த ரோல் ஆஃப் ஏயோலியன் ப்ராசஸஸ் இன் டெசர்டிஃபிகேஷன், இதுவும் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான். தென் வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது கம்யூனலிசம் ரீஜனலிசம். ஸோ இந்த இடத்துல தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டோன் அதிகமாக தேவைப்படுதுன்னு. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், யூனிட்டி இன் டைவர்சிட்டி ரிமைன்ஸ் தி டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் சொசைட்டி டெஸ்பைட் தி சேலஞ்சஸ் ஃப்ரம் கம்யூனலிசம் அண்ட் ரீஜனலிசம் கமெண்ட். ஸோ இப்போ என்னென்னா, இங்கே கொஞ்சம் நம்ம ஃபிலாசபி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஐ மீன் ஃபிலாசபின்னா என்ன, இந்தியன் திங்கர்ஸ், அம்பேத்கர், அரபிந்தோ, இந்த மாதிரி சில இதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சில வேர்டிங்ஸ் அது நியூஸ் பேப்பரில் வந்துட்டு இருந்தது. அது எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு டிஎம்கே பேஸ்ட் டிராவிடியன் ரெஜிமில் என்ன சொல்லுவாங்கன்னா, யூனிஃபார்மிட்டி வந்து யூனிட்டி கிடையாது, யூனிட்டி ஓகே பட் யூனிஃபார்மிட்டிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஒரு நியூவன்சஸோட ஒரு ஃப்ரேமிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டைனமிக், அதே சமயம் கொஞ்சம் ஃபிலாசபிக்கல். அகெயின் அரபிந்தோ இவங்கெல்லாம் இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் வர்ற திங்கர்ஸ் தான். ஸோ இவங்களோட அப்படியே லிங்க் பண்ணி இந்த கொஷினை அழகாக ஃப்ரேம் பண்ணால் கொஸ்டின் அந்த ஆன்சரோட ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ரிச்சாக இருக்கும். இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனலாக படித்தவங்களுக்கு அந்த ஃப்ளோ ஈஸியாக வரும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்காதவங்களுக்கு மேபி அந்த ஃப்ளோ வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ஒன்று. அடுத்தது, how do you understand disability? How do you understand disability? Substantiate the need for inclusive policy framework of India in this regard. See, அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, how do you understand disability? Substantiate the need for inclusive policy framework in India in this regard. Again இங்கேயுமே என்னென்னா கொஞ்சம் அந்த ஃபிலாசபிக்கல் அப்ரோச்சோட சேர்த்து எழுதுனா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஹவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் டிசபிலிட்டி, சப்ஸ்டான்ஷியேட் த நீட் ஃபார் இன்க்ளூசிவ் பாலிசி ஃப்ரேம்ஒர்க் இன் இந்தியா இன் திஸ் ரிகார்டு. சரி, இந்த இடத்துல எகெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் ஃபிலாசபிக்கல் டோன் தேவைப்படுற கொஸ்டின். ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி அப்படிலாம் கேட்கல. ஹவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் டிசபிலிட்டிங்கும் போது நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்கிறத கொஞ்சம் ஃபிலாசபிக்கல் தியரிட்டிக்கல் ஃப்ரேம்ஒர்க் போட்டால் தான் நல்லாயிருக்கும். லைக் அமர்த்தியா சென், ஜான் ரால்ஸ், இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த உங்கள் ஆன்சரோட குவாலிட்டி வந்து ஸ்டாண்டர்ட் வந்து எலிவேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டோன் டெஃபினட்டாக தேவைப்படுது. தென் வந்து பாருங்கள், do you think digital technology promotes social empowerment? Explain with examples. Again இங்கே என்னன்னாக்கா அதே சேம் கான்செப்ட் ஆஃப் இன்க்ளூசிவிட்டிங்கிறது தான், பட் அது வந்து அப்ளை டு டிஜிட்டல் டெக்னாலஜின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டோன் உள்ள ஒரு கொஸ்டின் தான். தென் வந்து பாருங்கள், இது GS 1ல் லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் வாஸ் ட்ரிவன் பை பாப்புலர் ப்ரெஷர் ஃப்ரம் பிலோ கமெண்ட். அகெயின் இங்கேயுமே என்னென்னா அந்த அம்பேத்கர் இதெல்லாம் நீங்கள் கோட் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக ஒரு ஆன்சர் இருக்கும். ரொம்ப நீங்கள் லக்ஷ்மிகாந்த் டைப்பில் ஃபேக்சுவலாக அள்ளி திரிக்காமல் கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக போட்டிங்கன்னா அந்த ஆன்சரோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல அம்பேத்கர் நீங்கள் கோட் பண்ணலாம். ஸோ அகெயின் இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஓவர் டோன் உள்ள கொஸ்டின். தென் அடுத்த கொஸ்டின், இது எல்லாமே GS 1 தான் நான் பேசுகிறது. Then the model of planned economy was adopted in India to address the regional imbalances left behind by colonial rule. Comment. Again இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிலபஸ் தான். ஏன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் பேப்பர் 1 செக்ஷன் பியில் இந்தியன் பாலிட்டியில் ஒரு தனி டாப்பிக்கே இருக்குது. இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் ரிலேட்டட் ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஸோ இது அப்படியே வந்து அப்படி தான் நம்ம அந்த ஆன்சரை கொண்டு போக முடியும். ஸோ அகெயின் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டோன் உள்ள ஒரு கொஸ்டின். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் விஜயநகர ஆர்கிடெக்சர், எகெயின் நம்ம டெஸ்ட் பேட்சில் இருந்து அப்படியே ரெப்ளிகேட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகிற கொஸ்டின். அண்ட் அனதர் கொஸ்டின் வந்து த கம்பேர் தி லூ சினூக் ஃபோயின் மீன்ஸ் இருக்குல்ல, இதுவும் நம்ம டெஸ்ட் பேட்சில் கேட்டிருந்த கொஸ்டின் தான்.
Then is caste disappearing in urban India? So this again வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டோன் மிக்ஸ் பண்ணால் தான் இந்த ஆன்சரோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். ரைட், ஃபைன். தென் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். இவாலுவேட் தி இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் ஆன் இந்தியன் யூத்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ஸ்பியர்ஸ். அகெயின் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டோன் தேவைப்படுற ஒரு ஆன்சர் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் இந்த கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஜிஎஸ் பேப்பர் 1ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம டெஸ்ட் பேப்பர்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டோன் எங்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து GS1. அண்ட் ஆன் தி ஹோல் GS1 வந்து ஓரளவுக்கு மாடரேட்டு தான், மேனேஜபிள் பேப்பர் தான். பட் எகெயின் வந்து ஜாகிரஃபி கொஞ்சம் ஃபேக்சுவலாக இருந்தாலும் மற்ற சில நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஓவர் கம் வந்து ரொம்பவே தேவைப்பட்டது. மாடர்ன் இந்தியா கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ரைட், ஃபைன். நவ் கம்மிங் டு GS பேப்பர் 2. சரி, பேப்பர் 2 வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது என்னென்னா, நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறத தாண்டியுமே எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப ஃபேக்சுவலாக இல்லை, பயங்கர அனாலிட்டிக்கலாக இருந்தது, கொஞ்சம் டெப்த்து தேவைப்பட்டது. அதே சமயத்தில் கரண்ட் அஃபேரை நிறைய பிளெண்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேமிங் இருந்தது. கான்ஸ்டியூஷனல் இது வந்து பயங்கரமாக வந்து கேட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது கொஸ்டின் ஆன் தி ஹோல். ஸோ ஜிஎஸ் பேப்பர் 2ங்கிறது என்னென்னா மாடரேட் பட் கண்டென்ட் ட்ரிவன். இங்கே அதுதான் முக்கியம். பயங்கரமாக கண்டென்ட் ட்ரிவன், கண்டென்ட் ரிச், கண்டென்ட் டிமாண்டிங்காக இருந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ டெஃபினட்டாக வந்து கொஞ்சம் நல்லா சாலிடாக கண்டென்ட் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் அந்த PSIR பேக்ட்ராப் உள்ளவங்க, இவங்க வந்து இந்த கொஸ்டினை இன்னும் பெட்டராகவே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வேணும்னா பழைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்கள். ஸோ GS பேப்பர் 2ல் டாப் ஸ்கோர் எடுத்த நிறைய பேர் ஆல்மோஸ்ட் PSIR ஆப்ஷனில் எடுத்தவங்க தான். ஸோ PSIR ஆப்ஷனல் அப்படிங்கிறது GSல ஒரு பெரிய ரோல் ஒன்று ப்ளே பண்ணோம். அது என்ன அப்படிங்கிறத இந்த வருஷம் மெயின்ஸ் பேப்பரை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கு அது புரியும். நான் அதை தான் இங்கே எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ பேப்பர் 2 ஆன் தி ஹோல் என்ன, கண்டென்ட் ரிச் பேப்பர், கண்டென்ட் டிமாண்டிங் பேப்பர் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் எம்ஃபசைஸ்க்கு பயங்கரமான ஒரு வெயிட்டேஜ். சரிங்களா? ஸோ பேப்பர் 2 வாஸ் தட். தென் இதில் சில ரிஃப்ளெக்ஷன்ஸ் சொல்கிறேன். அதாவது நம்ம டெஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு சில கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன். அந்த ரைட் டு ப்ரைவசி ரிலேட்டிங் டு செல்ஃப் ஐடென்டிட்டி அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட் பேப்பர் கொஸ்டின், பட் வேறு மாதிரி ஃப்ரேமிங்கில் இருந்தது. தென் அகெயின் இந்த லோக்சபா ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, ஆன்டி டிஃபெக்ஷன் ரெஜிமெண்ட் லோக்சபா ஸ்பீக்கர், இந்த கொஸ்டின் அகெயின் நம்ம டெஸ்ட் பேட்சில் கேட்ட கொஸ்டின், பட் வேறு மாதிரி ஃப்ரேமிங்கில் இருந்த கொஸ்டின். தென் இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் கமிஷன்ஸ்க்கு வந்து அடிக்குவேட் பவர்ஸ் இல்லையா இருக்கா அப்படிங்கிற டிபேட், இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் தான். இன்னொரு கொஸ்டின் ரொம்ப பேசிக்காக ட்ரெடிஷ்னலாக டெம்ப்ளேட் கொஸ்டின் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனலைஸ் தி அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஜென்ரலிஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீசஸ் இன் கான்டெம்பரரி கவர்னன்ஸ். ஸோ இது நம்ம ரொம்ப கிளாஸில் அடிக்கடி நான் எம்ஃபசைஸ் பண்ணுற விஷயம், நான் எத்திக்ஸ் கிளாஸ்லேயும் சொல்லுவேன். ஆக்சுவலாக தெர் இஸ் அ டிபேட், ஜென்ரலிஸ்ட் வெர்சஸ் ஸ்பெஷலிஸ்ட். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆர் ஜென்ரலிஸ்ட், நாட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இது ஒரு டிபேட் பபேடில் பயங்கரமாக ஒரு பாப்புலர் ஏரியா, ப்ளஸ் நம்ம எத்திக்ஸ்லையுமே அதிகமாக டிஸ்கஸ் பண்ணது. பட் GS2வில் இது கேட்டிருக்காங்க. பட் GS2லையுமே நிறைய எத்திக்ஸ் ஏரியாஸ் வந்து ஓவர்லேப் ஆகுது சிலபஸில். பாலிட்டி, கவர்னன்ஸ் எப்படி மிக்சடு தான். ஸோ அகெயின் இது வந்து நம்ம டெஸ்ட் பேப்பரில் எப்படி கேட்டிருந்தோம்னா வேறு மாதிரி கேட்டிருந்தோம், இந்த லேட்ரல் என்ட்ரியோட கனெக்ட் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ திஸ் இஸ் அனதர் திங். தென் பிரிக்ஸ், அகெயின் பிரிக்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேப்பர் கொஸ்டின். IPMDA கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட் பேப்பர் கொஸ்டின். சரிங்களா? தென் வந்து இந்த ஏசிமெட்ரிக் ஃபெடரலிசம் நம்ம டெஸ்ட் பேப்பர் கொஸ்டின் தான். தென் கவர்னர், பொசிஷன் ஆஃப் கவர்னர் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான். ப்ரெஷர் குரூப்ஸ் ஆல்சோ. ஸோ அதுக்கப்புறம் அந்த இந்தியன் டயஸ்போரா, இதெல்லாமே கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பேட்ச்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆன கொஸ்டின்ஸு. சரிங்களா? அடுத்தது GS பேப்பர் 3. GS பேப்பர் 3 ஆன் தி ஹோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மாடரேட், டிஃபிகல்ட்
பட் வந்து இந்த ஸ்டாட்டிக் ப்ளஸ் டைனமிக் பிளெண்ட் வந்து அதிகமாக தேவைப்படுற ஒரு பேப்பராக இருந்தது. ஸோ நிறைய இடத்துல ஸ்டாட்டிக்கையும் டைனமிக் ஏரியாஸ் கரண்ட் அஃபேர்ஸையும் பயங்கரமாக பிளெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. அது வந்து இந்த அக்ரி ரிலேட்டட்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் பயங்கரமாக லிங்க் பண்ணணும். ஸோ ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ் டிமாண்டிங்கான ஒரு பேப்பர் தான் ஜிஎஸ் பேப்பர் 3. ஸோ இதில் வந்து நம்ம டெஸ்ட் பேப்பர் இந்த கொஷின் ஆக்சுவலாக ஒரு பையன்கிட்ட பேசியிருந்தேன், மெயின்ஸ் கொடுத்துருக்கான். பையன் சொன்னான், சார் உங்களோட பாப்புலர் கொஷின் ஒன்று வந்திருக்கு சார் அப்படின்னா. நான் ஃபஸ்ட்டு என்னப்பா அப்படின்னேன். ஏன்னா வருஷம் டெஸ்ட் பேட்சில் நான் கேட்பேன், இந்த கிரிட்டிகாலிட்டிக்கு மீனிங் என்ன, கிரிட்டிகாலிட்டி ரீச் ஆகிறனால என்ன இம்ப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி வருஷம் நம்ம டெஸ்ட் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருப்போம். ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்பேன், மெயின்ஸ்லேயும் கேட்பேன். ஸோ அவன் சொன்னான், சார் இது உங்கள் பாப்புலர் கொஷின் சார், நீங்கள் வருஷம் கேட்டே இருப்பீங்க, ஆனால் இந்த வருஷம் வந்துருச்சு சார் அப்படின்னா. அதாவது இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அ ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அண்ட் அ தெர்மல் நியூக்ளியர் ரியாக்டர் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ்லி டெவலப்டு prototype FBR at Kalpakkam, explain the term criticality, what are its implications. இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ், பட் ஃப்ரேமிங் வேறு மாதிரி கொடுத்தோம். பட் கிரிட்டிகாலிட்டி நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான். தென் அந்த கன்விங் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் எகெயின் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின், பட் பியூர்லி ஃபேக்சுவல் கொஸ்டின். பக்காவாக ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சால் தான் இதெல்லாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். தென் வந்து பார்த்திங்கன்னா India's energy security நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின், பயோடெக்னாலஜி அண்ட் இந்தியன் ஃபார்மர்ஸ் எகெயின் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின். தென் வந்து சப்சிடிஸ், எகெயின் த சப்சிடிஸ் கொஸ்டின் நம்ம டெஸ்ட் பேட்சில் கேட்டிருந்தோம். மிஷன் திருஷ்டி நம்ம டெஸ்ட் பேட்சில் கேட்டிருந்த கொஸ்டின் தான். ஓகே, ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் மணி லாண்ட்ரிங் இது எகெயின் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ ஜிஎஸ் பேப்பர் 3 அந்த ஹோல் எப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டைனமிசம் பிளெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்பட்ட ஒரு கொஷின். ரொம்ப டைனமிக்கான ஒரு பேப்பர் ஜிஎஸ் பேப்பர் 3. அண்ட் ஆன் தி ஹோல் ஜிஎஸ் பேப்பர் 3 எப்போவுமே எவரி இயர் வந்து ஸ்கோர் அப்படிங்கிறது கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் ஏறுறதில்ல. ஸோ இதில் ஸ்கோர் ஏற்றுறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சு தான். ஸோ அந்த சேலஞ்ச் இந்த வருஷமும் ஜிஎஸ் 3ல கண்டினியூ ஆகும் தான். ஸோ ஜிஎஸ் 3யோட நேச்சர் அப்படின்றது இதுதான். ஃபைன். நெக்ஸ்ட் கம்ஸ் ஜிஎஸ் 4. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேப்பர். எப்போவுமே ஜிஎஸ் 4 நடத்தும் போது தான் எனக்கு ரொம்ப மாதிரி லவ் பண்ணி ரொம்ப மாதிரி என்ஜாய் பண்ணி நடத்துவேன். எனக்கு ஜிஎஸ் 4 ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் ஜிஎஸ் 4 கொஷின் பேப்பர் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது. ஓகே, நேச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடரேட்டு தான். டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை இருக்கும். நிறைய கேஸ் ஸ்டடியே தியரியில் கேட்ட மாதிரி இருந்தது. ஒரு தியரி கொஸ்டினுமே ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் வந்தது. இன்ஃபேக்ட் நம்மளோட ஜிஎஸ் 4 டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ்லையுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேஸ் ஸ்டடி பேஸ்டு தியரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். அப்பயே பசங்க கேட்டாங்க, சார் என்ன சார் நீங்கள் கேஸ் ஸ்டடி பேஸ்ட் தியரி கொஸ்டின்லாம் கேட்குறீங்க. அதாவது தியரி கொஸ்டினே கேஸ் ஸ்டடியாக குட்டி கேஸ் ஸ்டடியாலாம் கேட்டிருந்தோம். ஸோ அந்த ட்ரெண்டு வந்து தெரில, எப்படியோ இந்த வருஷம் வந்துருச்சு. ஸோ இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண ஒரு பேட்டர்ன் தான். அதாவது தியரி கொஸ்டினில் ஒரு குட்டி கேஸ் ஸ்டடி மாதிரி. அண்டு ஜிஎஸ் 4ல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் ஜிஎஸ் பேப்பர் 1 இதிலெல்லாம் வந்து இந்த கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு சொன்னேன். ஜிஎஸ் பேப்பர் 4ல் மொத்தம் ஒரு 5 கொஸ்டின் அப்படியே வெர்பாட்டிமாவே ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. என்னன்னா இந்த கொஸ்டின் பாருங்கள், இது ஜிஎஸ் 4 கொஸ்டின். எஃபிஷியன்சி இஸ் டூயிங் திங்ஸ் ரைட் வைல் எஃபெக்டிவ்னஸ் இஸ் டூயிங் த ரைட் திங். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கோட், பீட்டர் ட்ரக்கரோட கோட்டு. இதே கோட்டு அப்படியே கொடுத்து நம்மளோட டெஸ்ட் பேட்சில் கொஸ்டின் கேட்டிருக்கோம். அந்த கொஸ்டின் அப்படியே டிட்டோவாகவே வந்திருக்கு. அண்ட் தென் வந்து அந்த எம்பத்தி வர்சஸ் ரூல்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரூல்ஸ் ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க. அதாவது ஆன் தி ரெக்வெஸ்ட் ஆஃப் அ பர்சனல் அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்கு இல்லையா. இதில் வந்து நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி ஃப்ரேமிங் கொடுத்துருந்தோம். பட் இதே தான், எப்படி வந்து அந்த எம்பத்தியும் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரூல்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறதுன்றது நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் கிட்டத்தட்ட அதே மாதிரி. தென் இந்த ஷேக்ஸ்பியர் கோட் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக நம்ம இந்த ஷேக்ஸ்பியர் கோட்டு கொடுக்கல, பட் இதே மீனிங் இதே கொஸ்டின் தான் நம்ம கேட்டிருந்தோம். பட் ஷேக்ஸ்பியர் அந்த அதை மட்டும் நம்ம மீன் பண்ணலாம். பட் இதே தான், இதே எகெயின் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான். தென் வந்து பார்த்திங்கன்னா
இன்னொரு கொஷின், இந்த ஐஆர் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வந்து எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ் ஆர் ஆஃபன் சப்ஜுகேட்டட், இதுவும் அகெயின் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான். அண்ட் எத்திக்ஸில் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இந்த சம் மாரல் ஃபிலாசபர்ஸ் ஆர்கியூ தட் ஸ்பெண்டிங் சம் ஆஃப் யுவர் ரிசோர்ஸஸ், அந்த இது லைக் டியூட்டி வெர்சஸ் சேரிட்டி இருக்கு இல்லையா, இதுவுமே நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான். பட் நம்ம வேறு மாதிரி ஒரு ஃப்ரேமிங்கில் கொடுத்துருந்தோம். பட் கான்செப்ஷுவலி தீமெட்டிக்கலி த சேம் கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஜிஎஸ் பேப்பர் ஒரு மாட்ரேட்டான ஒரு பேப்பர் தான். GS4 வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இருந்தது, கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் வரக்கூடிய ஒரு பேப்பர். பட் ஸ்டில் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் மேனேஜபிள் பேப்பர் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போவுமே யூபிஎஸ்சிலேருந்து சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த வருஷமே வந்து எல்லா ஜிஎஸ் பேப்பர்லேயுமே சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இருந்தது. அண்ட் ஆன் தி ஹோல் வந்து எல்லா பேப்பர்ஸுமே ஒரு மாடரேட் ஜோன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப பயங்கரமாக ஈஸி டெட் ஈஸி அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இன்னொரு முக்கியமான ஃபைண்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நான் அடிக்கடி எம்ஃபசைஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான், பிஎஸ் இஸ் யுவர் ஜிஎஸ்ன்னு சொல்லுவேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து உங்களோட ஜிஎஸ் அப்படியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர்ஸ் மேலே உள்ள கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேஜர் சங்க் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் டெப்த், அந்த ஃபிலாசபிக்கல் டெப்த்து டிமாண்ட் பண்ணுற கொஸ்டின்ஸாகவே இருந்தது. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பட் இன்னும் நிறைய வீடியோஸ் செப்பரேட் கொஸ்டினாகவே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போடுறேன். ஸோ தட்ஸ் இட், ரைட்? விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ லேட் ரியாக்ஷனாலும் நம்ம லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.